கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸுக்காரர் எஸ்ஐ ஒருத்தர் பங்கில் டீசல் பிடிக்கும் போது பார்த்துட்டு வண்டி வந்து நிறுத்திட்டு என்னை வாழ்த்திட்டு சுற்றி அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஐயா சூப்பர் ஐயா அப்படின்னு கை கொடுத்து போகிறாரு. அது ஒரு சந்தோஷம் இல்லை? எஸ்ஐ போலீஸுக்காரெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படி பண்ணுற அப்படி மிரட்டுறதை விட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்களா, எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெம்பு இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்களை அஷகா. கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம சேலத்தில் தான் கைஸ் இருக்கோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஆனாவே போதும் சம்மர் சீசன் பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி ஹீட் தாங்கவே முடியாது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஏர்லியாகவே பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. இங்கே மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம சேலத்தில் தான் இருக்கோம். கைஸ் நம்ம சேலத்தில் கடந்த 15 வருடமாக சுப்பிரமணியன் அப்படின்ற ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சம்மர். ஸோ அதனால அவர் ஆட்டோவில் ஏறக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலை கொடுக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஆட்டோவில் போனாலுமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜார்னி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முறையில் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி ஒரு இது மாதிரி பூர மாதிரி போட்டு உள்ளே உட்காந்து அப்படின்னா ஒரு கூலிங்கை வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வகையில் ஒரு சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சுப்பிரமணிய சார்ட்ட பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் ஜேர்னி பண்ண போகிறோம். வாங்க இந்த சம்மருக்கு அவர் ஆட்டோவில் போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதான் இன்னைக்கு ஃபீல் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோ போகலாம். கடந்த 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரம்மா. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அது. அன்பான டிவி நேர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, என்னுடைய பேர் ஆட்டோ சுப்பிரமணி. என்னுடைய தொழில் ஆட்டோ தொழில் இப்போ 15 வருஷமாக தான். அதுக்கு முன்னால் டெய்லர் வந்து எங்கே இருந்தேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் தான், பல்லடத்தில் இருந்தேன். நான் 7 வருஷம் அங்கே தான் இருந்தேன். அங்கேருந்து தான் எனக்கு இந்த அறிவு ஆற்றல். ஏன்னா அங்கே வந்து ஜிடி நாயுடு இருந்த இடம். அவருடைய கற்பனையிலேயே நான் அங்கே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் சேலத்தில் வந்துட்டு கொஞ்ச நாள் டெய்லர் வேலை செஞ்சு பார்த்தேன். அது முடியாத காரணத்தினால என் கடைக்கிட்ட வந்து என் பையன் தான் ஆட்டோ ஓட்டுவார். அவர் வந்து வீட்டுக்கிட்ட கடைக்கிட்ட வந்து ஆட்டோவை நிறுத்திட்டு சாப்பாட்டுக்கு போயிடுவார். நான் வந்து அந்த வண்டி அன்னைக்கு எடுத்து 2-3 நாள் ஓட்டி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது. சரி, டெய்லர் எல்லாம் ரெடிமேடு வந்துட்டாங்க, நம்ம இனிமேல் அது வந்து சுத்தப்படாது, நம்ம ஆட்டோ வாங்கிக்கலாம் அப்படின்னு 15 வருஷமாக தான் ஆட்டோ ஓட்டுறேன். அதனால் வந்து இந்த சேலம் மாவட்டத்தில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநரும் ரொம்ப நாளைக்கு முன்னே இருக்காங்க. நான் கம்மி வயசில் போனதுனால அவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும், சேலம் மாவட்டத்தில் ஆட்டோக்காரர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சிந்திச்சு பார்த்தேன். மேலே வந்து நான் மாடு வச்சுருக்கேன். வந்து ஒரு வருஷம் முடியல, வெயில் என்னால் முடியல. நம்ம வேறு தொழில் அதே தொழில் போயிடலாமான்னு பார்த்தேன். மாட்டுக்கு தட்டு வாங்கிட்டு போனேன். ஒரு நாள் ஒரு 200 ரூபாய்க்கு மேலே வச்சு கொண்டுட்டு போனேன். அது வந்து அன்னைக்கு வந்து குளுமையாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி குளுமையாக இருக்குது, என்னவா காரணம் அப்படின்னு பார்த்தா மேலே தட்டு வச்சுருந்தது தான் காரணம். அப்புறம் அதில் வந்து அன்னையிலேருந்து அதிகம் பண்ணிக்கிட்டு கிராமத்தில் வந்து கூரை கொட்டாய் எப்படி போட்டு இது பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி கூரை கொட்டாய் போட்டு 2 நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள குடிக்கிற தண்ணி ஜனங்களுக்கு என்ன தேவையை ஆட்டோக்காரர் நீங்கள் பரவாயில்லைங்களா அப்படின்னு அன்னையிலேருந்து யாராவது ஒருத்தர் நம்மளை சொல்லியே ஆகணும், சொல்கிற மாதிரி என்ன பண்ணனா நடந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நன்மை மட்டும் செய்வேன். ஆட்டோவில் வந்து குடி தண்ணீர் வச்சுருக்கேன், யூடியூப் ரேடியோ வச்சுருக்கேன், ஸ்கூல் பிள்ளைங்க ஓட்டுறேன், செல்ஃபோன் சார்ஜ் வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து முன்னாடி காற்று கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபேனு ரெக்கையில் இயற்கை காற்று வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இயற்கை ஏசி ஆட்டோ வாங்கிறது 2வது வருஷமாக நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். ஜனங்க வந்து சேலத்தை விட மற்ற வெளியில் வந்து மீடியாக்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அதனால எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் என்னை வந்து ஊக்கப்படுத்தினதே வந்து பொது ஜனங்க தான். அந்த மாதிரி என்னை ஊக்கப்படுத்தினால எனக்கு வந்து 76 வயசுலேயும் இந்த மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சம்சாரம் கூட என்ன இந்த மனுஷனா நீ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த வயசில் அப்படிங்கும், மனுஷங்கிறதுனால தான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நிறுத்திட்டு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து அது என்ன, அது நான் சொல்லிக்கக்கூடாது. எனக்கு நான் வந்து ஒருத்தர் டெய்லி ஆட்டோக்கார நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அது அதிகமாக போச்சு, அந்த அவனுடைய வாழ்த்துக்கள் அதிகமாக போச்சு. எனக்கு வாழ்த்து கேட்டு வாங்கணும், இப்போ ஜனங்க கூப்பிட்டு வாழ்த்துறாங்க. அதுதான் நான் இருக்கிறதுக்கே காரணம். மெயினாக வந்து 75 வயசில் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் என்னன்னா கடவுளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரச்சாரம், அப்புறம் பொது ஜனங்களுக்கு கொடுத்தது அன்பு, ஆதரவு. ஆட்டோக்காரங்க எனக்கு ரொம்ப ஐயா நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு இது வராது, பக்குவம் வராது, உங்களுடைய இது எங்களுக்கும் வராது, நன்றி அப்படின்னு அவங்களும் என்னை வாழ்த்துவாங்க. வாழ்த்தும் போது இன்னமும் நமக்கு வந்து
கடவுள் ஒரு 10 வயசு சேர்த்து தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சுறுசுறுப்பாகவே இயங்கிட்டு இருக்கிறேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, மேலே தண்ணி பாருங்கள், சுழற்சி முறையில் தண்ணி வந்துகிட்டு இருக்கும். அது வந்து தட்டு பூரா நஞ்சு இதாகி உள்றாகி நல்ல கூலிங் இருக்கும். அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் தார் ரோட்டில் ஊற்றாமல் முன்னாடி வந்து ஒரு டேங்க் வச்சுருக்கேன். அந்த டேங்கில் வந்து கழிவு தண்ணி மாதிரி வந்துடும். இப்போ அங்கெல்லாம் இந்த டேங்க் வந்துடும். அந்த தண்ணி இந்த டேங்க் மூலிமா மறுபடியும் இங்கே பாருங்கள், கீழே பைப் போட்டுருக்கேன். அந்த வழியை போய் அங்கே மேலே மறுபடியும் போய் ரொட்டேஷன் ஆயிரும். கார்லலாம் வைஃபர் மோட்டர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வைஃபர் மோட்டர் செட் பண்ணிருக்கிறேன். அந்த மோட்டர் வழியாக இது மேலே போயிடும். மறுபடியும் அங்கே ரிட்டர்னாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் ஏசி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோவில். நான் இப்போ எப்போ ஏற்பட்ட வெயிலையும் பாருங்கள், இப்போ வெயில் ஆடாடா நமக்கு வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஆட்டோ நிறுத்தி வெளியே போய் நெவலில் உட்காருவாங்க. எனக்கு அது அவசியமே இல்லை. நான் செஞ்ச கற்பனை இயற்கை ஏசி ஆட்டோவில் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, இன்னும் வேற ஒருத்தர் வந்து ஐயா நான் வந்து உட்காருங்க என்ன அப்படிம்பாங்க. வாங்க உங்களுக்கு தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. போகும்போது தண்ணி சாப்பிட்டு போவாங்க. தண்ணி சாப்பிட்டு என்னை வாழ்த்திட்டு போகிறாங்க. பாருங்கள், தண்ணி இங்கே இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நான். உள்ளே வந்து செல்ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டோவில் வர்றாங்க பார்ட்டி அப்படின்னா, ஆட்டோக்காரருக்கு சீக்கிரம் போங்க சார், நான் வேறு வெளியூர் போயிருந்து வந்திருக்கேன், சார்ஜ் செல்லில் இல்லை அப்படிம்பாங்க. அவங்களுடைய வார்த்தையை ஆவணப்படுத்துறதுக்கு செல்ஃபோன் சார்ஜ் வச்சுருக்கேன், போட்டு கொடுத்துருவேன். ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தால் அவங்களுக்கு சின்ன விசிறி மோட்டார் வச்சு சின்ன ஃபேன் வச்சுருக்கேன். அப்புறம் அதே போல் நான் வந்து இப்போ வேறு ஒருத்தர் எங்கேயாவது அங்கேயே போயிட்டு இருந்துட்டாக்கா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன அப்படிங்கிறத விட நான் வந்து செல்லு இங்கே வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து போட்டு விட்டு ஒரு சென்டரை ஆன் பண்ணிட்டு போனால் நான் எங்கே போனேன், எங்கே வந்தேன், நம்ம போனது கரெக்டாக இல்லை அவங்க வந்தது கரெக்டாக தப்பா நம்ம தப்பா அப்படின்னு நான் மறுபடியும் வீட்டில் போய் பார்த்துக்குவேன். அதை சரி பண்ணிக்குவேன். என்ன நான் அது மாதிரி நான் பண்ணிருக்கிறேன். எனக்கு வயசு 76 இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன்னா உங்கள் மாதிரி வயசுனுடைய நண்பர் எனக்கு அதிகம் தேவை. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லி எனக்கு வாழ்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேலத்தில் இந்த மாதிரி விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் கேட்டு பார்ப்போம், அவங்க வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு 15 வருட காலமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. 15 வருட காலமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இவர் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுற நோக்கத்தில் வந்து வெய்ய காலத்தில் வந்து மக்கள் வந்து ஆட்டோவில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போகணுன்றதுக்காக ஏர் கூலர் ஏசி வைக்க கண்டிஷன் இல்லை, இருந்தாலும் மேலே வந்து தட்டு தண்ணி வாட்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா கூலிங் பண்ணி மக்களுக்கான வேண்டிய வசதி பண்ணி கொடுத்து, பெருசாக இவர் வந்து லாபம் வரும்னு எதிர்பார்க்குறதில்ல, மக்களுக்கு சுயமாக ஏதாவது நல்லதாக பண்ணணும்னு சொல்லிட்டு சேவை பண்ணிகிட்ருக்காரு. இவரை மாதிரி எல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சம்மர் டைம் எல்லாம் பண்ணால் ஆமாம் நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் எல்லாம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இவருக்கு இந்த மனது எப்படி வந்ததுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. கைஸ், மேலே வந்து கூரை மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டேங்க் மாதிரி வச்சு, அதாவது வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அதாவது உள்ள ஜேர்னி பண்ணுறவங்களுக்கு ஒரு கூலிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கைஸ், அதை பார்த்தீங்கன்னா கூலிங் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் டேங்க் வச்சிருக்காரு. தண்ணி குடிக்க வரக்கூடிய பேசஞ்சர் மட்டும் கிடையாதுங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காரு. இங்கே வரக்கூடிய மக்கள் கூட இங்கே வந்து வாட்டர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உள்ள ஒரு சின்ன ஃபேன் இருக்குது. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் வச்சிருக்காரு, சார்ஜர் போட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஐயா, நீங்கள் காலையில் ஸ்கூல் கூட்டு போகிறீங்களா பிள்ளைங்க? ஆமாம். அவங்க இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து நான் இந்த மாதம் ஒரு வாரம் லேட் ஆகி போச்சு, ஆட்டோமேன் ஏன்னு நீங்கள் இன்னும் ஏசி ஆட்டோவை பண்ணலை அப்படி அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. பிள்ளைங்களுடைய பெற்றோர் அப்பா அம்மாலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு திருப்தி இன்னும் பொருள் அப்படியே போட்டு கொண்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே கை கொடுத்து குளுக்குறாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் எல்கேஜிலேருந்து பட்டப்படிப்புக்கு போகிற வரைக்கும் ஒரு குடும்பத்தை ஓட்டியிருக்கேன். இந்த வருஷம் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க எங்கள் ஊருக்கு வந்திருப்பாங்க பார்க்குது. ஆட்டோவை பார்த்துட்டு ஆட்டோவிட்ட கூட்டி வந்து இங்கே பாடுறா நீ எல்கேஜிக்கும் போது உன்னை கூட்டி போனார். இந்த கவுரு சின்ன பிள்ளைங்க நலிவு வந்துடும்னு சீட்டில் வந்து ஒரு கவுரு போட்டு கட்டி கூட்டிகிட்டு போவேன். எனக்கு கூட ஞாபகங்கள் அவங்க போன வாரத்தில் வந்து சொல்லிவிட்டு அந்த பசங்களை என்ன அறிமுகம் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது எவ்வளோ பெரிய கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த சம்பவம் அதெல்லாம் தெம்பே நான் பாரு இன்றைக்கி நீங்கள் வர்றேன்னு சொல்லிவிட்டு சொல்ல நிஜமாக எது சொன்னாலும் ஊங்குறீங்க. சாப்பாட்டுலேருந்து பாதி கை வச்சுட்டு நாம் மதியானம் கூட சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து வராரு அவர் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்தவன் நான். ரொம்ப நன்றிங்க. பொய் சொல்லணும்னு தேவையே இல்லையா? நான் பொய் சொன்னால் என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நினச்சி வந்தேன். உங்களை காக்காக்கு கூட நினச்சி வந்தேன். அதே நான் நினச்சி வந்த மாதிரி உங்களை நான் அந்த பக்கம் திரும்பி போனால் நீங்கள் என்னை பார்த்துருக்கிறீங்க. அதே எனக்கு சந்தோஷம். அதே வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேன் பரவாயில்லையே நான் நினச்ச மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதே சந்தோஷம். அதுதான் என்னுடைய உடம்புல மின்சாரம் மாதிரி அன்பு விதைக்கிறீங்க. அன்பு உடம்புல மின்சாரம் அதிகமாக ஏறுற மாதிரி என்னுடைய அன்பை வந்து ஜனங்க விதைக்கிறாங்க. எனக்கு ஒரு
உற்சாகப்படுத்துகிறாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே போலீஸுக்கார் எஸ்ஐ ஒருத்தர் பங்கில் டீசல் பிடிக்கும் போது பார்த்துட்டு வண்டி வந்து நிறுத்திட்டு என்னை வாழ்த்திட்டு சுற்றி அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஐயா சூப்பர் ஐயா அப்படின்னு கை கொடுத்து போகிறாரு. அது ஒரு சந்தோஷம் இல்லை? எஸ்ஐ போலீஸுக்காரெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படி பண்ணுற அப்படி மிரட்டுறதை விட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்களா, எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு தெம்பு இருக்கும். அதே எனக்கு போதும். நான் என்ன பணம் காசியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, கேட்கவே இல்லை. அதனால தான் இந்த 60 வயசுக்கு மேலே உதவித்தொகையை கேட்கறது. நான் சாப்பாட்டுக்காக கேட்கல, அந்த உதவித்தொகையை வச்சு சொல்லுவேன். நான் என்ன சொல்ல போகிறேன், அடுத்த வருஷத்தில் பாரு எனக்கு கவர்மெண்ட்டில் இந்த உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க, இந்த பணம் அப்படியே வச்சுருந்தேன், இந்த பணத்தை வந்து ஏசி ஆட்டோ வந்து இந்த வருஷம் அதை செலவு பண்ணி பிரமாண்டமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லி நான் அன்பை பெறதுக்காக தான் இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அது இந்த வருஷம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. செய்யா டிவிக்காரரும் கலைஞர் டிவிக்காரரும் உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காங்க, பார்க்கலாங்கன்னு தைரியத்தோடு இருக்கேன். கைஸ் ஐயா சொன்னால் கேட்டிருப்பீங்க. அது இந்த சேலத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் சேலத்துன்னு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலே ஒருத்தர் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்ச விஷயத்த சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க நம்ம இந்த ஒரு ஆட்டோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி பண்ணி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே போய் ஒரு ஜேர்னி பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே கேஸ் வாங்க நம்ம வந்து உள்ளே போய் ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே கேஸ் வாங்க போகலாம். கைஸ் இந்த ஆட்டோவில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூரை போட்டு தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தூரம்னாச்சும் ஒரு கிலோமீட்டர்னாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான அவர் ஆட்டோவில் ஏறக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சேலம் வந்தாலும் சரி நம்ம டிஸ்பிளேல தரேன், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதான் கண்டிப்பாக நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஆட்டோவில் அந்த மாதிரி தான் போவீங்க. கண்டிப்பாக ஒரு கால் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்காரு. ஸோ டிஸ்பிளே நம்பர் தரேன். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சேலம் வந்திருந்தோம், ஐயா பக்கம் வந்திருந்தோம். இந்த வயசில் ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இங்கே அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து வெளியே நிற்க முடியல. நார்மலாக வந்து அவ்வளோ வெயில் அடிக்கும் சேலத்துலலாம். இப்போ நம்ம இங்கே உள்ளே உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் ஆட்டோக்கு வரக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு அவங்க ஜேர்னி பண்ணுற 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ இருந்தாலும் சரி, ஒரு 500 மீட்டர் இருந்தாலும் சரி, வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. மேலே நேரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஐயா பேசுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாரும் சேலம் வந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேலம் வருவீங்க, எங்கேயாச்சும் வெளியே ஆட்டோ கண்டிப்பாக எடுப்பீங்க. ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டு வேறு எங்கேயுமே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சளவு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஐயா சூப்பருங்க, ரொம்ப நன்றி, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தேவை. நன்றி. ஓகே சார், இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூரை மாதிரி போட்டு உள்ளே வெளியே நிற்க முடியாது. ஆட்டோவில் வந்து நார்மலாக உள்ளே உட்கார முடியாது. பட் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நல்லா இருக்குது. அதான் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் பயங்கர ஹீட்டாக இருக்குது, வெளியே நிற்க முடியாது. பட் சூப்பரான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் சேலம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டாடா பை பை.